ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நல்லூர் 2 சட்டமன்ற தொகுதிகளுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். திருநெல்வேலி ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பூத் கமிட்டி மாநாட்டிற்கு சட்டமன்ற வாரியாக அழைக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு, அதாவது தென்காசி கோபுரத்தினுடைய கலசம் விழுந்தது என்பது அவங்க சரியான முறையில் அந்த கும்பாபிஷேக ஏற்பாட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கான அறிகுறி மட்டுமல்ல, தென்காசி ராஜகோபுரத்தில் கலசம் விழுந்தது என்பது இந்த ஆட்சியும் வெகு சீக்கிரத்தில் விழும் என்பதற்கான அறிகுறி தான். அது தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அதை ஒன்று சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எல்லா பிரச்சனைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க நிலைப்பாடுகளை பண்ணிட்டாங்க. திமுகவோட ஒரு ஜாலரா போட்டியாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு இடையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் லேசாக ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் கூப்பிட்டு சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, அவங்க எல்லாமே சால்ரா போடுற கூட்டணி மாதிரி தான் இருக்குது. பீகார் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வேணும்னே சொல்கிறாங்க. பீகார் மாநிலத்தில் நடந்தது என்ன, மொத்தம் 66 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதில் 66 லட்சத்தில் 21 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் துரைமுருகனுக்கும் மற்றவங்களுக்கே தெரியுமா? 66 லட்சத்தில் 21 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. 30 லட்சம் பேர் அங்கே இல்லவே இல்லை. இப்படி தான் அவங்களுடைய வெற்றிக்காக தான் அவங்க இது குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் விஷயம். அது வந்து இன்றைக்கி திமுக தான் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு நோக்கம். ஏன்னா நீ தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவமும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய தலைவர் இபிஎஸ் அவர்களும் போகிற பிரச்சாரத்தில் உடைய கூட்டங்களும், இன்றைக்கி நாங்கள் போகிற பிரச்சாரத்தில் உடைய கூட்டங்களும் இன்றைக்கி மக்கள் விரோத சக்தியை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக எல்லா மக்களும் பேசிக்கொள்கிறார்கள். அது வந்து வியாபாரிகள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, இன்றைக்கி எல்லா தொழிற்சூடைய மத்தியிலும் சரி, இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் எல்லாருக்கும் மிகப்பெரிய தொந்தரவு. இந்த அதிமுக பொதுச்செயலாளரோட இப்போ சுற்றுப்பயணிகள் எல்லா பக்கம் போயிட்டு இருந்தீங்க, எழுச்சி எப்படி இருக்குது தமிழ்நாடு முழுக்க? அதான் இப்போ சொன்னால எல்லா இடத்துலையும் மேட்டுப்பாளையத்தை ஆரம்பிக்கும்போது அங்கேருந்த கூட்டத்தோட நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதாவது யாராவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. 95% அப்படியே காப்பி அடிச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கை மட்டும், அதை மட்டும் விட்டுட்டு மீதி பூரா அவங்க சொன்னது அப்படி நீ காப்பி அடித்து சொல்லியிருக்கிறாங்க. தவிர இவங்க புதுசாக எதுவுமே சிந்தனை பண்ணியோ எதுவுமே மக்களுக்காக மாணவர்களை சிந்தனை பண்ணி எதுவும் செய்யலை. ஆனால் சிந்தனை பண்ணி மாணவர்களை நல்லதை சிந்தனை பண்ணி செஞ்சது மத்திய அரசு. அவங்க கொண்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை. அது அப்படி ஈயடிச்சாங்க, காப்பி அடிச்சிருக்கு.